மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரி கிட்ட சீக்கிரமாகவே விஜயும் சாரதாவும் உண்மையை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே மதர்ஸ் டே ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால விஜயும் சாரதாவும் அங்கே பார்க்க வர்றாங்க அந்த ஃபங்க்ஷனை. அப்போ இங்கே சாரதா இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட எதுவுமே சொல்லலை. அதனால் விஜய்க்கு குழந்தையோட காவேரி தான் சேர்ந்து மதர்ஸ் டே ஃபங்க்ஷனில் கலந்துக்க போகிறா அப்படின்னு தெரியவே தெரியாது. ஏன்னா இதெல்லாம் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு காவேரி வந்து சாரதா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் சாரதாவும் இதெல்லாம் மறைச்சிடுவாங்க. இங்கே ஃபங்க்ஷனில் வந்து விஜய் உட்காந்துட்டு இருப்பாங்க. என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எதுக்காக அம்முவை ஸ்கூலுக்கு காவேரி அனுப்ப சொன்னா? ஒருவேளை எனக்கு பொண்ணு பார்த்தாலே அந்த பொண்ணை வந்து காவேரியோட சேர்ந்து ஆட சொல்லியிருப்பாளோ? என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்கு ஒரே பதட்டமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு குழந்தையும் அவங்க அம்மாவோட அங்கே டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு காவேரியும் அம்முவும் வர்றதை பார்த்துட்டு இங்கே விஜய்க்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. ஷாக்காகவும் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆச்சரியமாக இருக்குது. உடனே இப்படியோ அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறாங்களே, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ளே சொல்ல முடியாத சந்தோஷம். இங்கே சாரதாவையும் விஜய் பார்க்குறாங்க. அத்தை இதெல்லாம் எப்படி அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே தம்பி காவேரி நேற்று தான் என்கிட்ட சொன்னா, அந்த காம்படிஷனில் அந்த ஃபங்க்ஷனில் அம்மாவா என் பேரை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? ஆனால் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு நினச்சேன் அப்படின்ட்டு சாரதா சொல்கிறாங்க. என்ன அத்தை இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லவே இல்லை பாருங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்கிறாங்க. சாரதா இருந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அம்மா பொண்ணுன்னே தெரியாமல் அவ்வளவு அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிறத பார்த்துட்டு எனக்கேவும் அதிர்ச்சியாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து எமோஷனல் ஆகுறாங்க. உடனே விஜயும் இங்கே அவங்க ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடி முடிச்சுடுறாங்க. அம்மாக்கிட்டையும் குழந்தைகிட்டையும் சில கேள்விகள் கேட்போம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லணும், அப்படி சொன்னால் அவங்க தான் அந்த காம்படிஷனில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரியேவும் அம்மா உள்ளே போயிடுறாங்க. இங்கே குழந்தைகிட்ட கேள்வி கேட்குறாங்க. உடனே குழந்தைங்க கிட்ட கேட்குற கேள்வியை அப்படியே அம்மா கிட்டையும் கேட்குறாங்க. இங்கே காவேரியும் அம்மாவும் அவ்வளவு சரியான பதிலை சொல்கிறாங்க. அவங்க அம்மா பொண்ணுன்னு தெரியாமலேவும் வேறு வேறு இடத்துல இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ புரிஞ்சு வச்சுட்டு ரெண்டு பேரும் கேட்குற கேள்விக்கெல்லாம் சரியான பதில் சொல்கிறத பார்த்துட்டு இங்கே விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ இங்கே காவேரியும் அம்மாவும் சேர்ந்து ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த கதையை கேட்கும்போது இங்கே விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அடிக்கடி இங்கே விஜய் அம்மு கிட்ட சொல்கிற கதை தான் அது. அதே கதையை இங்கே காவேரியும் அம்முவும் சேர்ந்து சொல்லும்போது இங்கே விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சதும் இங்கே மதர்ஸ் டே ஃபங்க்ஷனில் எந்த அம்மாவும் பொண்ணும் ரொம்ப எல்லாத்தையும் கவர்ந்து எல்லா இதுலேயும் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேவும் இந்த மதர்ஸ் டே ஃபங்க்ஷனில் பெஸ்ட் மாம்ங்கிற அவார்ட் கோஸ் டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு இங்கே விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே சாரதாவும் அதை பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. இங்கே விஜய் இருந்துக்கிட்டு உண்மையிலேயும் காவேரி பெஸ்ட்டு மாம் தான், ஏன்னா அம்மானே தெரியாமல் அவள் குழந்தைகிட்டே அவ்வளோ பாசம் காமிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே காவேரிக்கும் குழந்தைக்கும் சேர்த்துட்டு அந்த அவார்டை கொடுக்குறாங்க. உடனே அந்த குழந்தை அந்த அவார்டை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுது. எங்கள் அம்மாவோட சேர்ந்துட்டு இந்த அவார்டை நான் வாங்குறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லுது. இங்கே காவேரியும் குழந்தையும் கீழே இறங்கி வராங்க. வந்ததும் விஜய்கிட்ட அந்த குழந்தை காமிச்சதும் விஜயும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. காவேரி இருந்துக்கிட்டு விஜய் பார்க்குறாங்க. மிஸ் நீங்களே என் குழந்தைக்கு அம்மானு பேர் கொடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. உடனே எதுக்காக நீங்கள் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவள் ரொம்ப மனசு உடஞ்சி போய் நின்றுட்டு இருக்கிறத என்னால் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும் என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ணது பெரிய ஹெல்ப் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. சரி தம்பி இதெல்லாம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து அங்கே விஜய் வாயை அடைக்கிறாங்க. மிஸ் இனிமேல் நான் உங்களை அம்மானே கூப்பிடவா? நீங்கள் தானே என் அம்மாவா இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டீங்க, அதனால் உங்களை நான் அம்மானே கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உடனே காவேரி இருந்துட்டு அதுக்கு என்னடா நீ தாராளமாக என்னை அம்மானு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அம்மாவும் இருந்துக்கிட்டு காவேரியை அம்மா அம்மா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுது. உடனே காவேரி அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு விஜய் அப்படியும் ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. சாரதாவும் தான் இங்கே என்ன இதெல்லாம்
என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஆனா காவேரிக்கு என்ன தெரியாட்டியும் அவ குழந்தைகிட்ட இவ்வளவு நல்லா பழகுறாளே! என் குழந்தை என் அம்மா இல்லன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா, அவளுக்கு அம்மா கிடைச்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. சரி நம்ம கிளம்புவோம் எல்லாரும் அப்படின்ட்டு விஜய், காவேரி, சாரதா, குழந்தை எல்லாரும் வந்து கிளம்புறாங்க. இங்க மிஸ்ஸ வீட்டுக்கு விட்டுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதே மாதிரியே காவேரி அவங்க வீட்ல இறக்கி விடுறாங்க. உடனே சாரதா இருந்துகிட்டு, "வாங்க தம்பி உள்ள வந்துட்டு போங்க" அப்படி சொல்லி சொல்றாங்க. உடனே, "இல்ல அத்த, எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு. நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், அ அ அந்த அம்மு இருந்துகிட்டு, "பாட்டி கூப்பிடுறாங்களே, நம்ம உள்ள போயிட்டு போகலாம்ப்பா. இன்னைக்கு நான் அந்த காவேரி அம்மா கூட இங்கேயே இருந்துடுறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. "இல்லடா, நம்ம வீட்டுக்கு போவோம். தாத்தா கிட்ட சொல்லலாம்ல இதெல்லாம்" அப்படிங்கிறாங்க. "இல்லப்பா, எனக்கு என்னமோ இன்னைக்கு மிஸ் கூட இங்கேயே இருக்கணும் போல தோணுது. ப்ளீஸ்ப்பா நான் இங்கே இருக்கிறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்குது. உடனே, "சரி, நீ மிஸ் கூட இருக்கணும். மிஸ்ஸ எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது" அப்படிங்கிறாங்க. "அம்மாவ நான் எப்படிப்பா தொந்தரவு பண்ணுவேன்? அம்மா கூட இருந்தா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். அதனால தான் நான் இருக்கிறேன்னு சொன்னேன்." "சரி போங்கப்பா, நீங்க போயிட்டு வாங்க. நான் இங்கேயே இருந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொன்னதும், காவேரி இருந்துகிட்டு, "நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன் அம்முவ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சாரதாவும், "தம்பி நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொன்னதும், இங்க விஜய் வந்து நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் தாத்தா கிட்ட, "என்னப்பா விஜய், மதர்ஸ் டே ஃபங்ஷன்ல போனியே, அம்மு ஏதாவது வருத்தப்பட்டுட்டு இருந்தாளா? நீ மட்டும் வந்திருக்க. அம்முவ காணோம். என்னாச்சு?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "தாத்தா அங்க வருத்தப்படுற மாரி எதுவுமே நடக்கல. எனக்கே அங்க போனோனே ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கே அங்க போனதும் ஆச்சரியமா இருந்துச்சு தாத்தா. ஏன்னா, அங்க நடந்தத என்னாலே நம்பவே முடியல. காவேரி தான் அம்முவோட அம்மாவா அங்க பேர் குடுத்து, அம்மு கூட எல்லா ஃபங்ஷன்லயும் கலந்துக்கிட்டா தாத்தா. அத பாக்கும் தாத்தா அங்க நடந்தத என்னால நம்பவே முடியல தாத்தா. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? காவேரியே அம்முவோட அம்மான்னு சொல்லிட்டு அங்க பேரு குடுத்து, எல்லா காம்படிஷன்லயும் காவேரி அம்முவோட கலந்துக்கிட்டா தாத்தா. அத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுன்னு தெரியுமா? என் குழந்தை இத்தன நாளா அம்மா இல்லன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தா. அவ முகத்துல அவ்வளவு சந்தோஷம். அவ அம்மான்னு காவேரி கூப்பிட்டதுக்கும் காவேரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தாத்தா. இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னதான் காவேரிக்கு என்ன ஞாபகம் வரலனாலும், என் கூட அவள் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு பிடிக்கலனாலும், அம்முவ அவளுக்கு பிடிச்சிருக்கு தாத்தா அப்படின்ட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, "என்னப்பா விஜய் சொல்ற? நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது என்னால நம்ப முடியலப்பா. நானும் அங்க வந்திருக்கணும். என்ன ஏன்பா கூப்பிடாம போயிட்ட? நான் அத பார்த்துருப்பேன்ல" அப்படின்ட்டு தாத்தா சொல்றாங்க. தாத்தா எனக்கே அங்க போய் தான் தெரியும். அத பார்க்கும்போது அப்படியே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தாத்தா. அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்களே பாருங்க வீடியோலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தாத்தா கிட்ட காமிக்கிறாங்க. உடனே தாத்தா அத சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. காவேரி கூட வீட்ல இருக்கேன்னு சொல்லிட்டா தாத்தா. அதனால தான் நான் அவள கூப்பிட்டு வரல. சரி காவேரி கூட இருக்கட்டும் அப்படின்ட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, "இருக்கட்டும்ப்பா இத்தன நாளா அம்மா பாசத்துக்காக அம்மு ஏங்கிக்கிட்டு இருந்தால்ல, இருக்கட்டும் அவ கூட" அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. இங்க விஜய்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.